கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். ஆதியாகமம் 31 அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கடவுளுடைய பிள்ளைகள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். தன் தாய் மாமாவாகிய லாபானிடத்திலே போய் தஞ்சம் போகின்றார். தன் சகோதரனுக்கு பயந்து அங்கே தன்னுடைய 2 குமாரத்திகள் யாக்கோபுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. மேலும் லாபானுடைய மந்தைகளை மேய்க்கின்ற பணி அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. இறுதியாக காலங்கள் ஓட ஓட அங்கே யாக்கோபிற்கும் லாபானுக்கும் இடையிலே நெருக்கடி அவருடைய பிள்ளைகள் மூலமாக வருகிறது. லாபானுடைய குமாரர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தகப்பனுடைய சொத்தெல்லாம் உன் கணவருக்கு வந்துவிட்டது என்று அங்கே குற்றம் சாட்டப்படும் பொழுது யாக்கோபு இதற்கு மேல் இங்கே இருக்க வேண்டாம் என்று தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விடுவோம் என்று தன் மனைவிகளை அழைத்து பேசுகின்றார். அப்படி பேசும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்றைக்கு முந்தின நாள் இருந்ததைப் போல இயல்பாக இல்லை. அவர் என் மீது மிகவும் கோபத்தோடு கூட வருத்தத்தோடு கூட அவர் இருக்கிறதை போல் தெரிகிறது. ஆகவே இதற்கு மேல் நாம் இங்கே தொடர்வது நமக்கு நல்லதல்ல. உன் தகப்பனார் பல முறை என்னுடைய வேலையிலே கூலியெல்லாம் மாற்றி எவ்வளவு இடுக்கன் எனக்கு தர முடியுமோ அவ்வளவு செய்திருக்கிறார் என்று இந்த மனைவியிடத்தில் யாக்கோபு பேசுகின்றார். அப்படி பேசும் பொழுது ஒரு அழகான வார்த்தையை குறிப்பிடுகின்றார். அந்த வார்த்தை தான், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நேரமும் நினைத்து பார்க்க வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. என்ன வார்த்தை அது? இந்த 5வது வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாசித்தோம் அல்லவா? ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய தகப்பன், என்னுடைய தாய் மாமனாகிய லாபான் எனக்கு தீங்கு செய்யும்படி எனக்கு விரோதமாக பல முறை அதற்கு அடுத்த வசனங்களில் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து 7வது வசனத்தில் என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார், வஞ்சித்தார் என்று எழுதியிருக்கிறது. சொந்த சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபை தாய் மாமாவாகிய லாபான் வஞ்சித்தார் என்று சொல்லுகிறேன். இப்படி வஞ்சித்து எனக்கு அதிக தீங்குகளை செய்திருக்கின்றார். ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் எனக்கு தீங்கு செய்யலாம், மனிதர்கள் என்னை அழிக்க நினைக்கலாம், மனிதர்கள் என்னை வஞ்சிக்கலாம், மனிதர்கள் என்னை ஏமாற்றலாம், மனிதர்கள் எனக்கு துரோகம் பண்ணலாம், மனிதர்கள் என்னை எள்ளி நகையாடலாம், மனிதர்கள் என்னை குற்றப்படுத்தலாம், மனிதர்கள் என்னை அடிக்க வரலாம், மனிதர்கள் என்னை காயப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், என்ன வேண்டுமென்றாலும் அவர்கள் செய்யலாம். ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாக்கோபை போல நாம் கூட பிறராலே மற்ற காரியங்களினாலே காயப்பட்டு நிற்கிறோம் அல்லவா?
அப்படி காயப்படுகிற நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் சொல்லித்தர வேண்டும். அந்த காயத்தை ஏன் நீ பார்க்கிறாய்? உன்னோடு கூட உன் தகப்பனாகிய ஆண்டவர் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறார். என் ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது மனிதனுடைய சதிகளோ, மனிதன் எனக்கு விரோதமாய் செய்கின்ற செயல்களோ, மனிதனால் வருகின்றதான ஆபத்துகளோ அவமானங்களோ என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யாக்கோபு எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அல்லவா? உங்கள் தகப்பன் எனக்கு தீங்கு செய்கின்றார், ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபு ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்து பார்த்திருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்த்திருக்க முடியும். அந்த விசுவாசம் யாக்கோபுக்குள்ளாக இருந்தது. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் வரும்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரத்தில் தானே ஒரு கல்லை எடுத்து என் தலையின் கீழ் வைத்து படுத்து உறங்கும் பொழுது இதோ சொப்பனத்தில் சொன்னாரே ஆண்டவர், உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிட மாட்டேன். இதோ உன்னை நான் சுகபத்திரமாய் திரும்ப உன் தகப்பனுடைய வீட்டிற்கு நான் கொண்டு வருவேன் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்தின் விளைவு என்ன தெரியுமா? அதற்கு அடுத்து வருகின்ற அதிகாரங்களிலே யாக்கோபு சொல்லுவார், நான் கோலும் தடியுமாக இந்த நதியை கடந்து சென்றேன். கோலும் தடியுமாக இந்த நதியை கடந்து சென்றேன். இப்பொழுதோ 2 பரிவாரங்களுடையவனானேன். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வெறும் கையாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை பற்றி கொள்வோமானால் ஆண்டவர் நம்மை அபரிமிதமாய் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். நாம் ஒன்றுமில்லாத நிலையில் ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர் என்று சொல்லி என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று அவரை நாம் பிடித்து கொள்வோமானால் நம்மை ஆசீர்வதிப்பது எவ்வளவு உண்மை தெரியுமா? யாக்கோபு ஒருவேளை எல்லாரும் மெச்சிக்கொள்ளுகிற அளவிற்கு அவன் நீதிமான் அல்லதான். யாக்கோபு அவன் தன் சொந்த சகோதரனை வஞ்சித்தவன். ஆனால் அவனுக்குள்ளே கடவுள் என் ஆண்டவர் அவர் என் கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கூட அவன் பிசகி நிற்கவில்லை. ஆகையினால்தான் யாக்கோபை கடவுள் ஆசீர்வதித்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடினால் அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். யாக்கோபை போல சொல்லுங்கள், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா விதமான சதிகளுக்கும் எல்லா விதமான தீங்குகளுக்கும் என்னை விலக்கி காத்து கொள்வார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தாமே அதே வண்ணமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சத்துருகளுக்கு முன்பாக மகிமைகளை ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன்.